Welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 4 exercise 4.5ல 7th question பார்க்கலாம். Amuda can weave a saree in 18 days. Anjali is twice as good a weaver as Amuda. If both of them weave together, then in how many days can they complete the weaving the saree? ஸோ இங்கே அமுதா அப்படிங்கிறவங்க ஒரு சாரியை நெய்யறதுக்கு 18 டேஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அஞ்சலி அப்படிங்கிறவங்க ட்வைஸ் ஆஸ் குட் எ வீவ் அமுதாவை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறவங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு சாரியை நெய்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள் எடுத்துப்பாங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். Given Amuda can weave a saree in 18 days. Anjali is twice as good as Amuda. அமுதா 18 நாளில் ஒரு சாரியை நெய்கிறாங்க அப்படின்னா அஞ்சலி அவங்கள விட 2 மடங்கு ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நாம் கன்சிடர் பண்ணலாம் அமுதா வீவ் ஃபார் 2 டேஸ். அந்த வேலையை 2 நாள் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அஞ்சலி அந்த வேலையை ஒரே நாளில் செஞ்சு முடிச்சுடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 நாள் செய்கிற வேலையை அமுதா 2 நாள் செய்கிற வேலையை அஞ்சலி ஒரே நாளில் செஞ்சு முடிச்சுடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் அமுதா 18 டேஸில் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அஞ்சலி செய்யறதுக்கு இதில் பாதி நாள் தான் ஆகும் இல்லையா? ஸோ இஃப் அஞ்சலி வீவ் த சாரி ஷீ வில் டேக் 18 divided by 2 that is equal to 9 days. ஸோ இவங்களோட ட்வைஸ் அப்படிங்கும் போது 9 2s are 18. ஸோ அஞ்சலி 9 டேஸில் செய்யக்கூடிய ஒர்க்கை அமுதா 18 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா டைம் டேக்கன் பை தெம் டுகெதர். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட் ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இங்கே நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேஸ். ஓகேவா? ஏ அப்படிங்கிறது நம்ம அமுதா அப்படின்னு எடுத்துக்கலாம். பி அப்படிங்கிறது நம்ம அஞ்சலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹியர் A is equal to 18, B is equal to 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா A உடைய வேல்யூ நமக்கு 18, B உடைய வேல்யூ 9. ஸோ A into B 18 into 9 whole divided by A plus B 18 plus 9. ஸோ 18ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 27 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் 18 into 9 whole divided by 27. ஸோ இங்கே இந்த வேல்யூவை நம்ம க்ராஸ் பண்ணலாம். 9th டேபிளில் க்ராஸ் பண்ணோம்னா 1 9s are 9, 3 9s are 27. தென் 3rd டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 1 3s are 3, 6 3s are 18 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடியது என்ன? 6. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 6 டேஸ் தேவைப்படும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? அஞ்சலி அண்ட் அமுதா ஒர்க் டுகெதர் complete the weaving the saree in 6 days. 2 பேரும் சேர்ந்து அந்த சாரியை நெய்தாங்கன்னா 6 டேஸ் எடுத்துப்பாங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.